அத்தியாயம் 68 விடை பெறுதல். திருப்பலி விழா முடிவடைந்து அனைவரும் படிப்படியாக தேவாலயத்தை விட்டு வெளியேறினர். பெரும்பாலான பிரபுக்கள் முகத்தில் புன்னகையுடன் இருந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இது சமீபத்திய ஆண்டுகளில் வடக்கு பிரதேசம் கண்ட மிகப்பெரிய பதவியேற்பு விழாவாகும். சமீபத்திய கொந்தளிப்பால் அமைதியற்றிருந்த வடக்கு பிரதேச பிரபுக்களை டியூக் செயின்ட் ஹில்டேவின் தாராள மனப்பான்மை அமைதிப்படுத்தியது. அவர்கள் அனைவரும் வடக்கு பிரதேசத்தின் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று உறுதியாக நம்பினர். அகிலன் தனது உற்சாகமான சகோதரியை புறக்கணித்தான். அவர் பேசுவதை நிறுத்தவில்லை. மேலும் இந்த செல்வாக்கு மிக்க நபரின் நோக்கங்களை அறியும் நம்பிக்கையில் வேண்டுமென்றே சுசான் உடன் அரட்டை அடிக்கத் திரும்பினார். சுசான் அந்த இடத்தில் காட்சியளிக்கவில்லை என்றாலும் ஆடம்ஸை தனது முதன்மை வாரிசாக ஆக்குவதாக டியூக் செயின்ட் ஹில்டே அளித்த வாக்குறுதியை மீறியதால் சுசான் கடுமையாக கோபமடைந்தார் என்பதை அகிலன் அறிந்திருந்தான். இந்த சகோதரர்கள் இருவரும் முன்பு ஒரு நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியுமானால் அவர்களுக்கிடையேன பிளவு இப்போது உண்மையானது, இனி எளிதில் குணப்படுத்த முடியாதது. உண்மையைச் சொன்னால் டியூக் செயின்ட் ஹில்டே தனது வாக்குறுதியை மீறிய செயலை புரிந்து கொள்வது அகிலனுக்கு கடினமாக இருந்தது. ஒரு குதிரை வீரனின் நற்பண்புகளை டியூக் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அகிலன் உணர்ந்ததால் அல்ல. அவன் அவ்வளவு அப்பாவியாக இல்லை. பல தசாப்தங்களாக வடக்குப் பகுதியை ஆண்ட ஒரு மூத்த அரசியல்வாதி பொய் சொல்ல மாட்டார் என்று எதிர்பார்ப்பது இரத்தக்குழு இரத்தம் குடிக்கத் தேவையில்லை என்று நம்புவதற்குச் சமம். டியூக் செயின்ட் ஹில்ட் தனது சொந்த சகோதரனுடன் ஏன் இவ்வளவு சண்டையிட இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதை அகிலனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மிகவும் அவசரமானது மற்றும் அரசியல் ஞானம் இல்லாதது. அகிலன் டியூக்கின் நிலையில் தன்னை கண்டால் அவன் டியூக் என்ற பட்டத்தை ஆர்த்திக்கு கொடுக்க விரும்பாவிட்டாலும் அவன் அவ்வளவு சீக்கிரம் தனது உறவுகளை துண்டித்துக் கொள்ள மாட்டான். குறைந்தபட்சம் அவன் முதலில் ஆர்த்திக்கு பட்டத்தை வழங்கி முதன்மை வாரிசாக அவளுடைய அந்தஸ்தை ஒப்புக்கொண்டு சூசானை சமாதானம் படுத்துவான். பின்னர் அது படிப்படியாக இருண்ட கொடி இராணுவத்தை பலவீனப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது போட்டியிடக்கூடிய மற்றொரு இராணுவப் படையை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, அவருக்கு அதிக சூழ்ச்சித்திறன் இருந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆர்த்தி மார்க்விஸை பெறுவது உடனடியாக வடக்கு டியூக் ஆனதற்குச் சமமானதல்ல. எதிர்காலத்தில் அவளுடைய பட்டமும் பறிக்கப்படலாம். அப்புறம் ஏன் இந்த அவசரம்? நிச்சயமாக இந்த நேரத்தில் சுசான் கிளர்ச்சி செய்யத் துணிவார் என்று அகிலன் நினைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக வடக்கு பிரதேசத்தின் பெரும்பாலான பிரபுக்கள் வெளியேற்றப்பட்டனர். மீதமுள்ளவர்கள் பிரபுவால் சமாதானப்படுத்தப்பட்டனர். மேலும் சுசானின் முந்தைய தாழ்வு ஏற்கனவே அவருக்கு துரோகி என்ற இழிவான பட்டத்தை பெற்றுத் தந்திருந்தது. இப்போது அவர் தனது சொந்த சகோதரனை எதிர்த்து நின்றாலும் எந்த பிரபுக்களும் அவரது அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்கள். சுசானின் மறைமுக ஒப்புதலுடன் டியூக்கால் ஏற்கனவே பிரிக்கப்பட்டு வென்றெடுக்கப்பட்ட இருண்ட குதிரைப்படை. ஒரு காலத்தில் சுசானுக்கு விசுவாசமாக இருந்த பரோன் டாசன் போன்ற அடிமைகள் டியூக்கிற்கு விசுவாசமாக இருப்பதாக சத்தியம் செய்த பிறகும் தங்களை இருண்ட குதிரைப்படையின் உறுப்பினர்களாக கூறிக்கொள்வார்களா? அவர்கள் முன்பு செய்தது போல் சுசானின் கட்டளைப்படி தயக்கமின்றி அவரை பின்பற்றுவார்களா? மேலும் டியூக் செயின்ட் ஹில்டேவின் வாக்குறுதி மீறல் பற்றி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். டியூக் செயின்ட் ஹில்டே மற்றும் சுசான் இடையேயான அசல் ஒப்பந்தம் ஒரு ரகசியமாக இருந்தது. சுசான் அகிலனை வருங்கால மருமகனாகக் கருதி ஒப்பந்தத்தின் பிரத்தியேகங்களை அகிலனிற்கு தெரியப்படுத்தியிருக்காவிட்டால் டியூக் செயின்ட் பற்றி அகிலன் அறிந்திருக்க மாட்டார். ஹில்டே தனது சொந்த சகோதரனுக்கு செய்த துரோகம். சுசான் இப்போது கிளர்ச்சி செய்ய தேர்வு செய்தால் அவர் தனது சொந்த சகோதரனை காட்டிக் கொடுப்பவராக வடக்கத்தியர்களால் கருதப்படுவாரா? சுசான் மீண்டும் அத்தகைய அவப்பெயரை தாங்கத் தயாரா? அகிலன் சுசானை அணுகி மெதுவாக வரவேற்றார். சுசான் அகிலனை பார்த்தார், ஆனால் பேசவில்லை. அவர் வெளியே நடந்து கொண்டே இருந்தார். இந்த சக்திவாய்ந்த நபரின் மோசமான மனநிலையை அறிந்திருந்த அகிலன் அதற்கு மேல் எதுவும் சொல்லத் துணியாமல் அவரை பின்தொடர்ந்து தேவாலயத்திற்கு வெளியே சென்றான். அவர்கள் வெளியே வந்ததும் சுசான் உடனடியாக தனது குதிரையில் ஏறிக்கொண்டார். வெளியே வந்த அகிலனை பார்த்து, சொல்லுங்கள், உங்கள் விசுவாசம் உண்மையிலேயே நிபந்தனையற்றதா, சரியா தவறா என்பதை பொருட்படுத்தாமல் இருக்கிறதா என்று அவர் தனித்த தொனியில் கேட்டார். அகிலன் இதயம் துடிப்பதைத் தவிர்த்து மூழ்குவது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. முன்னதாக டியூக் செயின்ட் ஹில்டேவின் திடீர் தாக்குதலை எதிர்கொள்ளும் போது டியூக்கின் ஆதரவைப் பெறுவதற்காக
அகிலன் வேண்டுமென்றே விசுவாசத்தை குருட்டு கீழ்ப்படிதல் என்று விவரித்தார். எதிர்பாராத விதமாக இதை சுசான் தவறாகப் புரிந்து கொண்டதாகத் தோன்றியது. ஆனால் அதைப் பற்றி அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்போது இந்த 2 சகோதரர்களுக்கும் இடையே சண்டை ஏற்படும் என்று அவன் எப்படி எதிர்பார்த்திருப்பான்? அந்த நேரத்தில் வடக்கு பிரதேசத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து அச்சுறுத்தல்களை நீக்கிய டியூக் செயின்ட்-ஹில்டே சந்தேகத்திற்கு இடமின்றி வடக்கு பிரதேசத்தின் உண்மையான ஆட்சியாளர் என்று அவர் நினைத்தார். அகிலன் வடக்கு பிரதேசத்தில் தொடர்ந்து பணியாற்றவும் ஆங்லர் குடும்பத்தை வளர்க்கவும் ஆர்த்தியை மணக்கவும் விரும்பினால் அவன் டியூக் செயின்ட்-ஹில்டேவின் ஒப்புதலைப் பெற வேண்டியிருந்தது. எனவே அகிலன் அவரை புகழ்ந்து பேசத் தேர்ந்தெடுத்தான். மேலும் தனக்கு புதிதாக வழங்கப்பட்ட பிரதேசத்தை பார்த்தபோது பிரபுவின் திட்டத்தை அவன் ஏற்கனவே உணர்ந்து இருந்தான். அவனுக்கு சூடூர் குடும்பத்தின் மீது வெறுப்பு இருந்தது. மேலும் அவன் ஏற்கனவே பிரபுவின் கையில் கத்தியாக இருக்கத் தயாராக இருந்தார். ஆனால் இந்த நேரத்தில் சுசானுக்கு அளித்த வாக்குறுதியை டியூக் மீறுவார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது சமீபத்தில் அமைதியடைந்த வடக்குப் பகுதியில் தவிர்க்க முடியாமல் அமைதியின்மையைத் தூண்டியது. எனவே அகிலன் மீண்டும் விசுவாசத் தேர்வை எதிர்கொண்டான். இந்த முறை எந்தப் பக்கத்தைத் தேர்ந்தெடுப்பது என்று அவனுக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. இருப்பினும் ஆழமாக அவன் சுசானுடன் அதிகமாக அடையாளம் கண்டுகொண்டார். ஐஸ்பிளைன் போரின் போது சூசான் தன்னிடம் இருந்த அனைத்தையும் கிட்டத்தட்ட அவனுக்கு வழங்கியதாலும் ஓய்வு பெற்ற டார்க் குதிரைப்படை வீரர்களை அவனுக்கு வழங்கியதாலும் இது ஆங்லர் குடும்பம் ஒரு குதிரைப்படையை உருவாக்க உதவியது என்பதாலும் மட்டுமல்ல, அவர் உண்மையிலேயே அகிலனை தனது வருங்கால மருமகனாகவே நடத்தினார். மேலும் நெறிமுறைப்படி டியூக் செயின்ட்-ஹில்ட் உண்மையில் இந்த விஷயத்தில் தனது சொந்த சகோதரருக்கு தவறு செய்திருந்தார். அவன் தன் வாக்குறுதியை மீறிவிட்டான். இருப்பினும் இந்த நேரத்தில் சுசானின் கேள்வியை எதிர்கொண்டதால் அகிலன் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்தான். தான் சொன்னது எல்லாம் முட்டாள்தனம் என்று அவன் நேரடியாக ஒப்புக்கொள்ள வேண்டுமா? அப்படியானால் அவனது நற்பெயர் உடனடியாக சரிந்து விடுமல்லவா? தன் சபதங்களை சாதாரணமாக கைவிடக்கூடிய ஒருவரை யார் நம்புவார்கள்? அகிலன் திகைத்துப் போனாலும் சுசான் ஏற்கனவே காரை ஓட்டிச் சென்றுவிட்டார். புறப்படுவதற்கு முன் அவர் இறுதியாக, பிளேட்டின் தோற்றத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தீர்ப்பு உங்கள் கையில். பின்னர் உண்மையான விசுவாசம் என்ன என்பதை மறுபரிசீலனை செய்யுங்கள். சுசான் தூரத்தில் மறைந்து போகும்போது அவரது பின்புறத்தை பார்த்து அகிலன் சிறிது நேரம் வெறுமையாக திகைப்புடன் நின்றான். அவனது சகோதரி நளினி குழப்பமான முகத்துடன் நடந்து வந்து அகிலனை மீண்டும் விடுதிக்கு அழைத்துச் செல்லும் வரை அது நடக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் ஐஸ்ராக் நகரம் அமைதியாக இருந்தது. சுசானும் தனது சகோதரனின் துரோகத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டது போல் எந்த கடுமையான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இருப்பினும் பதவியேற்பு விழாவின் இரவில் சுசான் ஐஸ்ராக் நகரத்தை விட்டு வெளியேறினார். இந்த நகரத்தில் இன்னும் ஒரு நொடி கூட இருக்க விருப்பமில்லை போல. சுசான் புறப்பாடு அதிக கவனத்தை ஈர்க்கவில்லை, ஏனெனில் இந்த அவர் தனிமையில் பழகியவர். மேலும் வடக்கு பிரதேசத்தின் உண்மையான எஜமானர் இன்னும் நகரத்திலேயே இருந்தார். இருப்பினும் டியூக் செயின்ட்-ஹில்டேவும் ஐஸ்ராக் நகரில் அதிக நேரம் தங்கவில்லை. பதவியேற்பு விழாவிற்கு 3 நாட்களுக்குப் பிறகு அவர் விண்டரில் நகரத்திற்கு திரும்ப புறப்பட்டார். ஐஸ்ராக் நகரத்தின் புதிய மாஸ்டர் என்பதால் அகிலன் நிச்சயமாக அவரை வழியனுப்ப வேண்டியிருந்தது. அது ஒரு வெயில் மற்றும் தெளிவான காலை நேரம். வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஏராளமான பிரபுக்கள் ஐஸ்ராக் நகரத்தின் தெற்கு வாயிலுக்கு வெளியே கூடியிருந்தனர். டியூக் செயின்ட்-ஹில்டே இயல்பாகவே குழுவை வழிநடத்தினார். அவருக்குப் பக்கத்தில் புதிதாக பதவி உயர்வு பெற்ற விஸ்கவுண்ட் ஆன்லர் இருந்தார். அகிலன், நான் உங்களுக்கு கொடுத்த புதிய பிரதேசத்தில் நீங்கள் திருப்தியடைகிறீர்களா? உங்கள் கருணை, நான் முற்றிலும் திருப்தி அடைகிறேன். அகிலன் வார்த்தைகள் முற்றிலும் முகசுளிப்பு அல்ல. ஏனெனில் ஆங்லர் குடும்பத்தின் தற்போதைய பிரதேசம் உண்மையில் மிகப் பெரியது. சுடூர் குடும்பத்தின் முந்தைய பிரதேசம் ஐஸ்ராக் சிட்டி மற்றும் அதைச் சுற்றியுள்ள சுமார் 30 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. ஆனால் இந்த பிரதேசம் ஆங்லர் குடும்பத்தின் அசல் பிரதேசத்தை நேரடியாக எல்லையாகக் கொண்டிருக்கவில்லை. இடையில் 2 பரோன் பிரதேசங்கள் இருந்தன. இருப்பினும் இந்த 2 பரோன்களும் முந்தைய கிளர்ச்சியில் தலை துண்டிக்கப்பட்டிருந்தனர். எனவே டியூக் இந்த 2 பிரதேசங்களையும் அகிலனுக்கு வெகுமதியாக வழங்கினார். எனவே அசல் கிரே கேசில் டவுனைக் கணக்கிட்டால் அகிலனின் தற்போதைய பிரதேசம் ஒரு விஸ்கவுண்ட் பிரதேசம் மற்றும் 3 பரோன் பிரதேசங்களின் பரப்பளவின் கூட்டுத்தொகையாகும்.
இது நிச்சயமாக சராசரி விஸ்கவுண்டின் நிலப்பரப்பை விட அதிகமாகும். அதிக நிலமும் மிகக் குறைவான நில உரிமையாளர்களும் இல்லாதிருந்தால் இந்த நேரத்தில் வடக்கு பிரதேசம் டியூக் செயின்ட் ஹில்ட் அவ்வளவு தாராளமாக இருக்க மாட்டார். அப்போ உனக்கு திருப்தியா? டியூக் செயின்ட் ஹில்ட் புன்னகையுடன் கேட்டார். அகிலன் கண் சிமிட்டினார், சிரித்தார். நிச்சயமாக இல்லை. எந்த பிரபுவும் தங்கள் பிரதேசத்தின் பரப்பளவில் திருப்தி அடைய மாட்டார். டியூக் செயின்ட் ஹில்ட் வெடித்துச் சிரித்தார். அகிலன் பதிலில் மிகவும் திருப்தி அடைந்ததாகத் தெரிகிறது. சிறிது நேரம் சிரித்த பிறகு பிரபு கூறினார், உங்களுக்குத் தெரியுமா, என் தாத்தாவும் இதே போன்ற வார்த்தைகளைச் சொன்னார். அவர் தனது சவாரி சாட்டையை உயர்த்தி கிழக்கு நோக்கி சுட்டிக்காட்டினார். பனி சமவெளிகளுக்கு வடக்கே செல்வதில் எந்த நன்மையும் இல்லை. அது மிகவும் குளிராகவும் மிகவும் தரிசாகவும் இருக்கிறது. இருப்பினும் உங்கள் பிரதேசத்தை விரிவுபடுத்த விரும்பினால் நீங்கள் கிழக்கு நோக்கி முயற்சி செய்யலாம். பேசிய பிறகு அவர் அகிலன் பதிலளிக்கும் வரை காத்திருக்கவில்லை. குதிரையைத் திருப்பிவிட்டு வெளியேறினார். அகிலன் அந்த இடத்திலேயே இருந்தான். டியூக் தனது கடைசி வார்த்தைகளால் என்ன சொல்ல வருகிறார் என்று யோசித்தார். இந்த நேரத்தில் ஒரு ஆடம்பரமான குதிரை வண்டி அகிலன் வழியாகச் சென்றது. வண்டியின் திரைச்சீலை உயர்ந்து ஒரு அழகான முகத்தை வெளிப்படுத்தியது. கொலின் டோட், மிஸ் வேரா டோட், என் வயதுக்கு வரும் விழா ஒரு மாதத்தில் இருக்கும். நீங்க வருவீங்களா? நிச்சயமாக, அது என் மரியாதை. ஆர்த்தி ஒரு அழகான புன்னகையை அளித்துவிட்டு திரைச்சீலையை விலக்கினாள். வாகன அணிவகுப்பு மெதுவாக நகர்ந்து படிப்படியாக அடிவானத்தில் மறைந்து போனது. நகர வாயிலுக்கு வெளியே நீண்ட நேரம் அகிலன் நின்றான். ஆனால் டியூக்கின் வாகன அணிவகுப்பு நகர்வதை அவன் பார்க்கவில்லை. மாறாக அவன் கிழக்கு நோக்கி டியூக் செயின்ட் ஹில் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கிப் பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த இடம் பேரரசின் கிழக்கு பகுதி. வடக்கு பிரதேசத்திற்கும் கிழக்கு பிரதேசத்திற்கும் இடையில் ஒரு சிறிய நாடு உள்ளது, அரையல் இராச்சியம்.